Welcome to Adarsh Vidyalaya Max online class. Today we are going to see chapter 6 exercise 6.5. Exercise 6.5 number trigonometry சம்பந்தமான one word questions. இப்போ first question, the value of sin square theta plus 1 by 1 plus tan square theta is equal to, நமக்கு ஒரு ஐடென்டிட்டி தெரியும். என்ன சார் ஐடென்டிட்டி? 1 plus tan square theta is equal to secant square theta. 1 plus tan square theta is equal to secant square theta. அப்போ இந்த 1 plus tan square theta க்கு பதிலாக secant square theta போடுங்க. இப்போ 1 by secant theta நமக்கு ஏற்கனவே தெரியும். 1 by secant theta என்னது? cos theta. அப்போ 1 by secant square theta என்ன? cos square theta. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு sin square theta இருக்குது. sin square theta plus cos square theta. sin square theta plus cos square theta 1. இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். trigonometry identity. sin square theta plus cos square theta is equal to 1. Sum number 2, tan theta into cosecant square theta minus tan theta is equal to. இந்த மாதிரி கொடுத்தாலே நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்டு சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸு நம்மளால் ஏதாவது வெளியில் காமனாக எடுக்க முடியுமா அந்த மாதிரி பாரு. இப்போ பாரு, ஃபஸ்ட்டு இதுலேயும் ஒரு tan theta வெளில எடுத்துரு. அப்போது tan theta இன்ட்டு cosecant square theta மைனஸ் tan thetaவில் ஒரு tan theta எடுத்தால் cosecant square theta மைனஸ் 1. இது ஒரு trigonometry ஐடென்டிட்டி இருக்குது. என்ன சார்? cosecant square theta minus cot square theta is equal to 1. cosecant square theta minus cot square theta is equal to 1. அப்போது cosecant square theta minus 1 is equal to cot square theta ன்னு எழுதிக்கலாம். அப்போ tan theta into cot square theta. tan thetaவை எப்படி எழுதலாம்? tan thetaவை ரெண்டு விதமாக எழுதலாம். ஒன்று sin theta by cos theta, இன்னொன்று tan thetaவை 1 by cot thetaன்னு எழுதலாம். ஏன் சார் இங்கே sin theta by cos thetaன்னு எழுதக்கூடாதா? அதாவது 1 by cot thetaன்னு எழுதுனா தான் இந்த காட்டும் இந்த காட்டும் கேன்சல் ஆகும். அப்போது காட் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு cot theta, ரைட்? அவ்வளோதான். இந்த cot theta நமக்கு ஆன்சர். நமக்கு ஆன்சர் என்ன இருக்குங்கிறத பார்த்தோன்னா cot theta நமக்கு எத்தனாவது ஆப்ஷன்? 4வது ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 3. இஃப் sin alpha plus cosecant alpha the whole square plus cos alpha plus secant alpha the whole square. ஒன்றும் இல்லாமல் நம்ம அந்த 3 trigonometry ஐடென்டிட்டியை நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எதை காமனாக எடுக்கணும், எதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும், எதுக்காவது நம்ம வேல்யூ கொடுக்க முடியுமா, அந்த ப்ரூஃபுக்கு தகுந்த மாதிரி நீ அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுதான் trigonometryயோட ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். இப்போது இஸ் ஈக்குவல் டு k plus tan square alpha plus cot square alpha. Then value of k is equal to, k இனுடைய வேல்யூ என்ன? அப்போது இது ஈக்குவேட் பண்ணிட்டீங்க. இதில் a plus b the whole square அப்ளை பண்ணுங்கள். a plus b the whole square. a square plus b square plus 2ab. a squareனா sin square alpha cosecant square alpha 2 sin alpha cosecant alpha. அடுத்து இங்கேயும் a plus b the whole square.
cos square alpha plus secant square alpha plus 2 cos alpha secant alpha. இப்போ அது எழுதின பிறகு உடனே உனக்கு ஒரு விஷயம் தெரியும். இங்கே sin alpha இருக்கா, இங்கே cosecant alphaவை 1 by sin alphaன்னு எழுதலாம். இங்கே cos alpha இருக்கா, secant alphaவை 1 by cos alphaன்னு எழுதலாம். ரைட்? அப்போ அது மாதிரி தான் இங்கே எழுதியிருப்பான். எழுதி கேன்சல் பண்ணியாச்சு. அப்போ இங்கே இது ரெண்டும் கேன்சல் ஆகிருக்கும். என்னென்னு பாரு, இங்கே எழுதுனா 2 sin alpha into cosecant alphaவை எப்படி எழுதலாம், 1 by sin alpha, that is sin alpha into 1 by sin alpha. இப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் cos alpha into 1 by cos alpha. இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுமா? அப்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ இது ஒரு 2, இது ஒரு 2வா, 2 + 2 4. அப்போது மேலே இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், 1 + 2 + 2 ப்ளஸ் cosecant square alpha plus secant square alpha. cosecant square alpha இங்கே பார்த்துக்கோங்க, cosecant square alpha plus secant square alpha. இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 2 + 2 4. இது ரெண்டும் சேர்த்து ஒரு 1. இப்போது 2 + 2 4, 4 + 1 5. 5 plus cosecant square alpha plus secant square alpha. 5 plus cosecant square alpha plus secant square alpha is equal to k plus tan square alpha plus cot square alpha. அப்போது 5 அப்படியே தான் இருக்கும். cosecant square alphaவை நான் trigonometry ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி 1 plus cot square alphaன்னு போடுறேன். ஏன்னா ஈக்குவேட் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைடு cot square alpha இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். secant square alphaவை 1 plus tan square alphaன்னு எழுதணும். அப்போது 7 plus cot square alpha plus tan square alpha is equal to k plus tan square alpha plus cot square alpha. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, k இருக்க இடத்துல 7. இந்த ஆன்சர் இஸ் 7. ரொம்ப ஈஸி. trigonometry ஐடென்டிட்டி தெரியணும். என்ன சார் trigonometry ஐடென்டிட்டி? ஃபஸ்ட்டு ஒன் sin square theta plus cos square theta is equal to 1. Second one 1 plus cot square alpha is equal to cosecant square alpha. இது எப்படி வேணாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 plus tan square alpha is equal to secant square alpha. ஆல்ஃபாவில் சொல்லலாம், தீட்டாவில் சொல்லலாம், எதில் வேணாலும் சொல்லலாம். முதல்ல ட்ரிகனாமெண்ட்ரியில் பேசிக்காக இந்த 3 ஐடென்டிட்டிஸை நல்லா தரவாக படிச்சுக்கோ, எழுதி பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் கொஷின், 4th, if sin theta plus cos theta is equal to a and secant theta plus cosecant theta is equal to b, then the value of b into a square minus 1 is equal to, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணு தம்பி. bக்கு பதிலாக secant theta plus cosecant theta into a square, ஏக்கு பதிலாக sin theta plus cos theta the whole square minus 1. இப்போ திருப்பி அட்ஜஸ்ட் பண்ணு. நெக்ஸ்ட்டு secant thetaவை 1 by cos theta, cosecant thetaவை 1 by sin theta. இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ணு. a plus b the whole square, a plus b the whole square போட்டு பாரு. a square plus b square plus 2ab. இப்போ sin square theta plus cos square theta என்ன, 1. அப்போது 1 இருக்கும், இங்கே ஒரு 1ல் 1 போச்சுன்னா பாக்கி இருக்கிறது 2 sin theta cos theta. பாக்கி இருக்கிறது 2 sin theta cos theta. அப்போ அந்த 2 sin theta cos thetaவால் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் cos theta கேன்சல் ஆகிடும், 2 sin theta.
சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும், 2 cos தீட்டா. ஒரு 2வை வெளியில் எடுத்துரு, தட் இஸ் 2 into sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா. ஆன்சரில் பாருங்கள், 2 into sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா ஆன்சரில் இல்லை. அப்போ sin தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக என்ன போட்டிருக்குறான், ஏ, தட் இஸ் 2a. சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் ஆன்சர் வந்து. அப்போ 2a நமக்கு எத்தனாவது ஆப்ஷன், ஃபஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 5th sum, if 5x is equal to secant theta and 5/x is equal to tan theta, then x square minus 1/x square is equal to. அப்போ இது சிம்பிள் ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ண x ஸ்கொயர் 1/x ஸ்கொயர் வேணும். அப்போது ஃபஸ்ட்டு 5x கொடுத்துருக்குறான். 5x is equal to secant theta, 5/x is equal to tan theta. நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்ன ப்ராப்பர்ட்டி, அதாவது secant square theta is equal to 1 plus tan square theta. அதிலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணால் secant square theta minus tan square theta is equal to 1. secant theta 5x னா secant square theta 5x the whole square. அப்போ 25x square minus tan square theta. tan theta 5/x னா tan square theta னா 5/x the whole square. 25/x square is equal to 1. அப்போ 25 காமன் எடுத்தா x square minus 1/x square is equal to 1. நமக்கு இதான கேட்டிருக்கான். அப்போது x square minus 1/x square is equal to 1/25. 1/25. Option 2. Right? Next. Next sum number 6. If sin theta is equal to cos theta, then 2 tan square theta plus sin square theta minus 1 is equal to அவன் என்ன கொடுத்துட்டான், sin theta is equal to cos theta ன்னு சொல்லிட்டான். sin thetaவும் cos thetaவும் நமக்கு எங்கே ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நமக்கு டேபிள் தெரியும். என்ன டேபிள் தெரியும், sin cos 0 30 45 60 90. இப்போ இதில் சைனோட வேல்யூவும் காசோட வேல்யூவும் எப்போ ஈக்குவலாக இருக்கும், sin 45யும் 1/√2, cos 45யும் 1/√2. ரைட். இப்போ sin 45யும் 1/√2, cos 45யும் 1/√2. அப்போது sin தீட்டாவும் காஸ் தீட்டாவும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம்னா தீட்டா நமக்கு 45. இப்போ நெக்ஸ்ட் அவன் என்ன கேட்டிருக்கிறான், 2 tan square theta plus sin square theta minus 1ஓட ஆன்சர் கேட்குறான். 2 tan square தீட்டாக்கு பதிலாக 45 plus sin square 45 minus 1. tan 45 1, 2 into 1 plus sin 45 1/√2, 1/√2 the whole square minus 1. இந்த இடத்துல பாரு, சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும், சைன் தீட்டாவோட வேல்யூவும் காஸ் தீட்டாவோட வேல்யூவும் சேமாக இருக்குன்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஆங்கிள் என்னவாக தான் இருக்கும், 45ஆக தான் இருக்கும். சார் கண்டிப்பாக 45ஆக தான் இருக்குமா, வேறு இருக்காதான்னா, இப்போது நம்ம நீங்கள் 10th படிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆங்கிள் நமக்கு வந்து எது வரைக்கும் தான் படிச்சிருப்போம்னா 90 வரைக்கும் தான் படிச்சிருப்போம். இப்போ ஹையர் கிளாஸஸில் 11th 12th வரும்போது அது வந்து வேறு ஆங்கிளுக்கும் இது ஈக்குவலாக இருக்கும். அது இப்போ நம்ம படிக்கலை, அது நம்ம ஹையர் செகண்டரியில் படிச்சுக்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்கிறான்னா, சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தீட்டா 45. ரைட். அப்போ 2 + 1/2 - 1 is equal to 3/2. ரைட். இங்கே எதனால் நான் சொன்னேன்னா,
sin தீட்டாவும் cos தீட்டாவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தீட்டா 45 தானே. sin தீட்டாவும் cos தீட்டாவும் ஈக்குவல்னா தீட்டா 45 மட்டும் கிடையாது, வேறு ஆங்கிள் வரும், ஹையர் ஆங்கிள் வரும். ஹையர் ஆங்கிள்னால் என்ன, 90க்கு மேலே, 180க்கு மேலே, 360க்கு மேலே அதெல்லாம் வரும். அதெல்லாம் நம்ம இங்கே படிக்கல, நம்ம +1 தான் படிப்போம். இப்போ இங்கே வரைக்கும் படித்ததுக்கு இது ரெண்டும் ஈக்குவல்னால் தீட்டா 45, அதை புரிஞ்சுக்கும், அவ்வளோதான். அப்போ the answer is 3/2, option 2. If x is equal to a tan theta and y is equal to b secant theta, then இது ரெண்டும் வேல்யூ கொடுத்துட்டானா இது எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு கேட்குறான்ப்பா. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு எக்ஸை எழுதிக்கோ, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டேன் தீட்டா. அடுத்து ஒய் எழுதிக்கோ, ஒய் இஸ் ஈக்குவல் டு பி சீக்கன் தீட்டா. இப்போ டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஏ, சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை பி, சீக்கன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் பை பி. அப்போ ஸ்கொயர் பண்ணு, சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவை சீக்கன் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணால் சீக்கண்ட் ஸ்கொயர் தீட்டா, that is secant square theta is equal to y square by b square. அடுத்து tan theta என்ன, x by a. அப்போ tan square theta is equal to x square by a square. அப்போ இதுக்கு பதிலாக y square by b square போடு, இதுக்கு பதிலாக tan square thetaக்கு பதிலாக x square by a square போட்டா y square by b square minus x square by a square is equal to 1. ஒன்றும் இல்லைப்பா, இதை கண்டுபிடிச்சி அப்படியே நமக்கு தெரிஞ்ச ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணால் இதான் ஆன்சர், ரைட். நெக்ஸ்ட்டு 1 plus tan theta plus secant theta into 1 plus cot theta minus cosecant theta is equal to, ஒன்றும் இல்லை, இதை பார்த்தாலே நீ போட்டுடலாம், எல்லாத்தையும் சைன் காஸில் மாற்றிக்க. tan தீட்டாவை sin தீட்டா பை காஸ் தீட்டா, சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ் தீட்டா, காட் தீட்டாவை காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, கொசிக்கன் தீட்டாவை 1 பை சைன் தீட்டா, அப்படி மாற்றிக்கலாம். எப்படி போடுறது சார், மாற்றிக்கிட்டானா 1 ப்ளஸ் tan தீட்டாவை சைன் பை காஸ், சீக்கன் தீட்டாவை 1 பை காஸ், 1 ப்ளஸ் காட் தீட்டாவை காஸ் பை சைன், கொசிக்கன் தீட்டாவை 1 பை சைன். இப்போ எல்சிஎம் எடு, இப்போ எல்சிஎம் எடுக்கும்போது காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா ப்ளஸ் 1, இங்கேயும் எல்சிஎம் எடுத்துரு, இது இங்கே போய்டுமா, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா மைனஸ் 1. அப்போ இதை எப்படி நம்ம செஞ்சுக்கலாம், ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்க. எப்படி சார் மல்டிப்ளை பண்ணுறது, சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டானா சைன் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா, இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏன்னா சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா, சைன் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், பி வந்து 1, பி ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர் 1 பை cos theta into sin theta. அப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணு, a plus b the whole square, a square plus b square plus 2ab, minus 1, இதோட வேல்யூ 1, minus 1 பண்ண ஆன்சர் 2 sin theta cos theta by cos theta sin theta. cos theta sin theta cancel ஆச்சுன்னா sin theta sin theta cos theta cancel ஆச்சுன்னா 2, ரைட். ஆன்சர் இஸ் 2. அது கொஷினை பார்த்தோன்னே நீ சொல்லிடணும், அது ப்ராக்டிஸில் வந்துடும். 9th sum, a cot theta plus b cosecant theta is equal to p and b cot theta plus a cosecant theta is equal to q. Then p square minus q square is equal to p square minus q square. இப்போ a cot theta plus b cosecant theta the whole square minus b cot theta
ப்ளஸ் ஏ கொசிகன் தீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஜஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுப்பா. இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் போட்டுக்கோ. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போது ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துரு. அப்போ ஏ ஸ்கொயர் இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. பி ஸ்கொயரை காமனாக எடுத்து இங்கே பாருப்பா. இங்கே ஒரு ஏ ஸ்கொயர், இந்த ஏ ஸ்கொயர் காமனாக எடுத்தனா இது வந்துடும். இங்கே ஒரு பி ஸ்கொயர், இங்கே ஒரு பி ஸ்கொயர் காமனாக எடுத்தனா இது வந்துடும். ரைட் சார், இந்த 2ab காட் தீட்டா கொசிகன் தீட்டாவும் இந்த 2ab காட் தீட்டா கொசிகன் தீட்டாவும் கேன்சல் ஆகிடும். அப்போது ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி நமக்கு தெரியும். கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டானா ஒன்றா? கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டானா 1. அப்போ காட் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டானா -1. அப்போ -1, இதுக்கு பதிலாக -1. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி ரொம்ப கவனமாக படித்து வச்சுக்கோ. அடுத்து கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர் தீட்டா, அதோட ஆன்சர் 1 தான். அப்போது ஏ ஸ்கொயர் இன்ட்டு -1 மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். திஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஆப்ஷன் 2. ட்ரிகனாமெட்ரி ஐடென்டிட்டி தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஒரு சம்மை பார்த்தாலே எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுமா இல்லை பிரித்து எழுதணுமா, பிரித்து எழுதுனா கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்துக்க. If the ratio of the height of a tower and the length of its shadow is √3:1. அதான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு டவர், இந்த டவரோட ஷேடோ, இது ஷேடோ, ரைட்? என்ன ரேஷியோவில் இருக்குது அப்படின்னா, ஹைட் ஆஃப் த டவரும் லென்த் ஆஃப் த ஷேடோ. ஷேடோனா அந்த டவரோட நிழலோட நீளம் என்ன ரேஷியோவில் இருக்குது? √3:1. √3:1. தென் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்குறோம். தென் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அப்படின்னா என்னன்னா, கீழேருந்து மேலே இருக்கக்கூடிய பொருளை நம்ம பார்க்கக்கூடிய அந்த விஷன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா மேலேருந்து கீழே பார்க்கக்கூடிய விஷன். அப்போ அது எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஒன்றும் இல்லை, இங்கே தீட்டாவுக்கு டேன் தீட்டா அப்ளை பண்ணு. டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்ன நமக்கு? ஆப்போசிட்டுங்கிறது டவர். டவர் வந்து எப்படி இருக்கும்? இப்போ வந்து ரேஷியோ √3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போது √3 பை இந்த லென்த்து வந்து எவ்வளோ? 1ன்னு சொல்லியிருக்கேன். √3/1. அப்போது ஆன்சர் √3. இப்போ tan தீட்டா √3னா தீட்டா வந்து 60. தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60. அப்போது இங்கே 60 டிகிரி. இப்போ 60 டிகிரினா இங்கேருந்து அந்த டவரோட டாப்பை பார்க்குறான்னா இதுதான் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 60. ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4.